ஹாய் குட்டீஸ். காடெல்லாம் ஒரே பரபரப்பு. ஏன் தெரியுமா? ஏன்னா இன்னைக்கு ஆமைக்கு முயலுக்கும் ரீமேட்ச் நடக்குது. முயலோ ஆமைட்ட நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனா ஆமை முயலை தன்னுடைய சகோதரனை மாதிரி பார்த்துட்டு இருந்துச்சு. மேட்சும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1 2 3ன்னு சொல்றதுக்குள்ள முயல் என்ன செஞ்சிடுச்சு? வேகமா ஓட ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஆமை மெது மெதுவா வந்துட்டு இருந்துச்சு. போகக்கூடிய வழியில ஒரு குட்டி குருவி கால்ல அடிபட்டு இருந்துச்சு. ஆனா முயல் அப்படியே பார்க்காத மாதிரியே ஓடிடுச்சு. நம்ம ஆமை அந்த குட்டி குருவிக்கு ஹெல்ப் பண்ணி அதோட தாய்ட்ட கொடுத்துச்சு. தாயும் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாங்க. அப்படி அடுத்த இதுல போகும்போது ஒரு பாலத்துல இருந்த மரப்பலகையெல்லாம் என்ன செஞ்சு வாத்துக்குட்டிகளுக்கு மேல விழுந்து விழுந்து கிடந்து நம்ம முயல் அப்பவும் அதை பார்க்காதது மாதிரியே போயிடுச்சு. ஆனா நம்ம ஹீரோ ஆமை அந்த வாத்துகளை குளத்துல இருந்து வெளியிட்டு விட்டு அதுக்கு அம்மாட்ட ஒப்படைச்சு அதுக்கு அம்மாவும் நம்ம ஆமைக்கு நன்றி சொல்லி இது பண்ணுனாங்க. திருப்பி ரேஸ் முடிய போகுது. ஆமா ஆனா மனசுல நினைச்சிட்டு மெது மெதுவா ஓடி 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 வந்துச்சு. கடைசியில பார்க்கும்போது ஒரு சவுண்ட் பாதா முயல் பொத்தன விழுந்து கிடந்துருச்சு. முள்வேலிச்சிக்கு முயல் கால்ல அம்மா அப்பான்னு ஒரே வலி. நம்ம ஆமை என்ன பண்ணுச்சு? கை தூக்கி முயல்கிட்ட நான் உன்னை சகோதரன் மாதிரிதான் பாக்குறேன், நமக்கு இந்த ரேஸ் எல்லாம் இனி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேஸோட எண்டு லைனை 2 பேரும் சேர்ந்து வந்து கடந்தாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது குட்டீஸ்? நமக்குள்ள பொறாமை போட்டி அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாரும் நம்மளுடைய நண்பர்கள். வீடியோ வாட்ச் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய். நம்ம பேஜ் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, லைக் பண்ண சொல்லுங்க. பாய்.